மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற முழக்கத்துடன் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் டி குன்னத்தூரில் உள்ள ஜெயலலிதா கோவிலில் மக்களை சந்தித்து உரையாற்றினார். அப்போது இந்தியாவிலேயே விவசாயிகளின் பயிர்க்கடனை 2 முறை தள்ளுபடி செய்தது அதிமுக அரசுதான் என்று கூறினார். அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவராகும் கனவை நிறைவேற்ற 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்ததாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்ததும் ஏழைகளுக்கு கான்கிரீட் வீடு கட்டித்தரப்படும் என்றும் அவர் கூறினார். நம்முடைய விவசாய பெருடி மக்கள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்திலே வாங்கிய பயிர்கடன் 2 முறை தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம். 2 முறை. இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் விவசாயிகளுடைய பயிர்கடன் 2 முறை தள்ளுபடி செய்தது கிடையாது. தமிழ்நாடு வரலாற்றிலும் 2 முறை தள்ளுபடி செய்த வரலாறு கிடையாது. மீண்டும் அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் நம்முடைய விவசாய தொழிலாளி, ஏழை தொழிலாளி, குடிசையிலே வாழ்கின்றவர்கள், வீட்டு மனை இல்லாதவர்கள், விவசாய தொழிலாளி, ஏழை தொழிலாளி, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். நீ நினைப்பீங்க இப்பவும் கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கறாங்கன்னு. இப்படிப்பட்ட வீட்டுல பல லட்சம் மதிப்புள்ள அற்புதமான வீடு. வீட்டு மனை இல்லை என்றாலும் அரசாங்கமே நிலத்தை வாங்கி அந்த விவசாய தொழிலாளி, ஏழை தொழிலாளி, கூலி தொழிலாளி, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அதிமுக அரசு வீடு கட்டி தரப்படும். அதே போல கிட்டத்தட்ட 3,81,000 பேர் அரசு பள்ளியில் படிக்கிறார்கள். அந்த மாணவனுடைய கனவு மருத்துவராக வேண்டும் என்று, அந்த கனவை நனவாக வேண்டும் என்ற அடிப்படையிலே அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு அதிமுக ஆட்சியில கிட்டத்தட்ட 2818 பேர் மருத்துவ கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.